ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டி ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபியோடு வந்திருக்கோம். பிரியாணியே செய்ய தெரியலன்றவங்க கூட இதை பண்ணிங்கன்னா வேறு லெவல் பாராட்டு கிடைக்கும் உங்கள் வீட்டில். ரொம்ப ரொம்ப சிம்பிளும் கூட, பெரிய ப்ராசஸும் கிடையாது. சிம்பிளான ஒரு மசாலா வச்சு அப்படியே டக்குன்னு பண்ணிடலாம். நம்ம எதுக்குமே கடையில் மசாலா வாங்க தேவையில்லை. ஈஸியாக நம்மளே வீட்டில் ஒரு சட்டுன்னு ஒரு மசாலா ரெடி பண்ணி சூப்பராக, அதுவும் சீரக சம்பா ரைஸில் இந்த அளவுக்கு டேஸ்ட்டில் பண்ண முடியுமான்ற மாதிரி அவ்வளோ ஈஸியான சூப்பரான குறிஞ்சி பிரியாணி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த குறிஞ்சி பிரியாணி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு 1/2 கிலோ போல் சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த சிக்கனுக்கு மேரினேட் போட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 1/2 எலுமிச்சைப்பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். உப்பையுமே சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் போல் சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது சிக்கனில் எல்லா மசாலாவும் இறங்கி சிக்கன் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் நமக்கு வெந்து வரும். இப்போ எல்லாம் பிசைஞ்சு வச்சாச்சு, 1/2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம குறிஞ்சி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் மசாலா. ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 2 கிராம்பு, 2 ஏலக்காய், இந்த சைஸில் 2 பட்டை, இது எல்லாம் சேர்த்துட்டு இது கூடவே சின்னதாக கல்பாசி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூடவே சின்னதாக ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு விரல் சைஸ் இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக மல்லித்தழை, உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா. நம்ம இதில் காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதனால் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். தண்ணி ஊற்ற தேவை கிடையாது, வெங்காயத்துலேயே தண்ணி இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ பிரியாணி ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெயில் பிரியாணி செஞ்சால் வேறு லெவல் ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாம் சூடானதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நான் எப்போவுமே சொல்கிறது தான், பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதங்கினா தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இடையில கிளறி விட்டு வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இந்த பிரியாணி உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பெருசாக மசாலா எதுவுமே நம்ம கடையிலேருந்து கரம் மசாலா, பிரியாணி மசாலா எதுவுமே வாங்க வேண்டாம். இந்த குறிஞ்சி மசாலா அரைச்சி போட்டிங்கனாலே வேறு லெவல் டேஸ்ட்டில் வரும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம அடுத்த பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க குறிஞ்சி மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்க்கும்போது இந்த ஸ்டேஜ்லேயே சேர்க்கும்போது அந்த எண்ணெயில் அது வதங்கும்போது சூப்பர் ஃப்ளேவராக இருக்கும். இது ஊற்றுனதுமே அப்படி ஒரு மணங்க, அவ்வளோ வாசனையாக இருக்குது. உங்கள் பிரியாணி சூப்பர் வாசனையாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பிரியாணி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். வதங்கி அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக அது கூட கலந்து விட்டுட்டு இந்த தக்காளி நல்லா குழையிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இப்போவே பிரியாணிக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சி எண்ணெய் திரிஞ்சு வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ அப்படியே 5 நிமிஷம் விட்டுருங்க. இப்போ தக்காளி நல்லா குழையட்டும். ஸோ இப்போ பாருங்கள், தக்காளி நல்லாவே குழஞ்சி எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு தடவை நம்ம லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இப்போ சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ், ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எனக்கு தெரியலன்றவங்க கூட சூப்பராக செய்யலாம். தண்ணி அளவுகள்லாம் கரெக்டாக நான் சொல்லியிருக்கேன். அதே போல் செஞ்சிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். அந்த சிக்கனும் அந்த தண்ணி நல்லா விடும், அது வரைக்கும் நல்லா வேகட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா பாருங்கள், சிக்கன் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம லைட்டாக கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. காரம் உப்பு கொஞ்சம் ஒரு கல் தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இன்றைக்கி நான் 4 கப் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப்புக்கு 1.25 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக மேலே புதினா மல்லித்தழை கொஞ்சம் சேர்த்து கலந்து விட்டுடலாம். நல்லா கொதிக்கணும். ஸோ அதனால் அரிசியை முதல்ல சேர்த்துடலாம். இன்றைக்கி 1/2 மணி நேரம் கழுவி ஊற வச்ச சீரக சம்பா, ஸோ அதை தான் சேர்க்க போகிறேன். அதை நல்லா நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. கொஞ்சம் நேரத்தில் நல்லா இந்த மாதிரி கொதித்து வரும். கொதித்து வந்ததும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கொதித்து வந்தது எல்லாம் செக் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம்.
மூடி வச்சு நீங்கள் 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இல்லைனா விசிலே போடாமல் ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம், அதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம், மொத்தமாக 20 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக பொலன்னு உங்களுக்கு பிரியாணி கிடைக்கும். நான் இன்றைக்கி தம் தான் போட்டிருக்கேன், விசில் போடலை. ஸோ 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக வந்து நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிருக்கு. அவ்வளோ ஃப்ளேவராக நல்லா இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை அப்படியே லைட்டாக வந்து நம்ம பெரட்டி விட்டுக்கலாம். ஸோ அரிசி உடையாத அளவுக்கு அப்படியே லைட்டாக வந்து பெரட்டி விட்டுக்கோங்க. பெரட்டி விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக பாருங்கள். நம்ம எந்த ஆடட் கலர்ஸ் எதுவுமே சேர்க்கல, நேச்சுரல் கலராக நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆகிருக்கு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். இந்த கமன்னு சூப்பரான ஃப்ளேவரில் இருக்கக்கூடிய குறிஞ்சி பிரியாணி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.